அடுத்தது இன்டிஃபரன்ஸ் பாயிண்ட் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். இது வந்து EBIT EPS அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இன்டிஃபரன்ஸ் பாயிண்ட் அப்படின்றது ஒரு லெவல் ஆஃப் EBIT அண்ட் இந்த லெவல் ஆஃப் EBITயில் உங்களுக்கு முன்னே வந்து 2 கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் இருக்குது அப்படின்னு வச்சுப்போம். கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் 1, கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் 2. உங்களை பொறுத்த வரைக்கும் 2 கேபிட்டல் ஸ்ட்ரக்சரும் சேம் தான். அதாவது நீங்கள் எந்த கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணுவீங்க. ஏன்னா அந்த லெவல் ஆஃப் EBIT வந்து உங்களை வந்து இந்த கேபிட்டல் ஸ்ட்ரக்சருக்கு என்ன ஆக்கிறது, இன்டிஃபரண்ட் ஆக்கிறது. ஓகே, ஏன்னா நீங்கள் எந்த கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் போனாலும் உங்களுக்கு கிடைக்க போகிற EPS, அதாவது ஏர்னிங்ஸ் பெர் ஷேர், கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் 1லேருந்து கிடைக்கக்கூடிய ஏர்னிங்ஸ் பெர் ஷேர் வந்து உங்களுக்கு கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் 2ல் கிடைக்கக்கூடிய ஏர்னிங்ஸ் பெர் ஷேரோட மேட்ச் ஆகும். ஓகே, அதனால தான் நீங்கள் என்ன ஆகிடுறீங்க, இன்டிஃபரண்ட் ஆகிடுறீங்க. ஏன்னா நம்ம இந்த கேபிட்டல் ஸ்ட்ரக்சரை வந்து இனிஷியல் ஸ்டேஜஸில் படிக்கிறப்ப இந்த ட்ரேடிங் ஆன் ஈக்விட்டி அப்படின்ற ஒரு கான்செப்ட் படிச்சிருக்கோம். அதாவது ட்ரேடிங் ஆன் ஈக்விட்டி அப்படின்றப்ப அதை லீவரேஜஸில் கூட படிச்சிருப்போம். நீங்கள் வந்து உங்களுடைய பிஸ்னஸ்க்கு வந்து நீங்கள் ஃபண்டை மொபிலைஸ் பண்ணுறப்ப ஓனர்ஸ் கிட்டேருந்து ஃபண்டு மொபிலைஸ் பண்ணலாம், அவுட் சைட்லேருந்து ஃபண்டு மொபிலைஸ் பண்ணலாம். நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் ஓனர்ஸ் கிட்டேருந்து மொபிலைஸ் பண்ணுறப்ப ஓனர்ஸ்க்கு கிடைக்கக்கூடிய ரிட்டர்ன் வந்து ஒரு அளவுக்கு தான் இருக்கும். ஆனால் அதே பிஸ்னஸில் ஓனர்ஸ்னுடைய ப்ரொப்போர்ஷனை கம்மியாக்கிட்டு அவுட் சைடர்ஸ்னுடைய ப்ரொப்போர்ஷன் நீங்கள் அதிகமாக்குறப்ப என்ன நடக்குது அப்படின்னா, ஓனர்ஸ்னுடைய ஸ்டேக் வந்து கம்மி, சே ஃபார் எக்ஸாம்பிள் 25%, அவுட் சைடர்ஸ்னுடைய ஸ்டேக் வந்து அதிகம் 75%. ஆனால் இவங்க யாருமே ஓனர்ஸ் கிடையாது, இவங்க மட்டும்தான் ஓனர்ஸ். அண்ட் இவங்களுக்கான ஃபண்ட் எல்லாமே வந்து ஒரு ஃபிக்ஸட் காஸ்ட்டு தான் இருக்கும். ஃபிக்ஸட் காஸ்ட் வந்து ஒரே லெவலில் தான் இருக்கும். பிஸ்னஸ்னுடைய சேல்ஸ் அதிகமாகிறப்ப இந்த காஸ்ட்டு அதே லெவலில் தான் இருக்கும். ஸோ அதனால் என்ன ஆகும்னா ப்ராஃபிட் அதிகமாகும். ப்ராஃபிட் அதிகமாகி ஈவென்ச்சுவலாக அது யாருக்கு போகும், ஓனர்ஸ்க்கு. ஓகே, இதை தான் வந்து நம்ம கேபிட்டல் ஸ்ட்ரக்சரில் படிச்சிருக்கோம், ட்ரேடிங் ஆன் ஈக்விட்டியில் படிச்சிருக்கோம், லீவரேஜஸில் படிச்சிருக்கோம். ஓகே, ஸோ எப்போவுமே வந்து இந்த CFOs இல்லை பிஸ்னஸ் ரன் பண்ணுறவங்க வந்து எப்படி கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் பண்ணணும்னு பார்ப்பாங்கன்னா, அவங்களுடைய ஸ்டேக்கை கம்மியாக வச்சுக்கிட்டு அவுட் சைட் மணி, அதாவது டெட்டை வந்து அதிகப்படுத்த பார்ப்பாங்க. ஏன்னா அப்போ தான் வந்து ஃபிக்ஸட் காஸ்ட் கிரியேட் ஆகும், அதிகமான ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து வெல்த் கிரியேட் ஆகும். ஆனால் நம்ம இன்டிஃபரன்ஸ் பாயிண்டில் படிக்கிறது என்னென்னா, அது வந்து ஒரு பர்டிகுலர் லெவல் ஆஃப் கேபிட்டல் ஸ்ட்ரக்சர், அதாவது பர்டிகுலர் லெவல் ஆஃப் EBIT. அண்ட் அந்த லெவல் ஆஃப் EBITயில் நீங்கள் வந்து கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் 1ஆக இருந்தாலும் சரி, கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் 2ஆக இருந்தாலும் சரி, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா 2 ஸ்ட்ரக்சர்லேயும் உங்களுக்கு கிடைக்க போகிறது ஒரே லெவல் ஆஃப் வெல்த் தான். EPS வந்து சேமாக இருக்க போகுது. ஓகே, இதை வந்து மேத்தமெட்டிக்கலாக எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுன்னு பாருங்கள். நம்ம என்ன சொன்னோம், EPS in alternative 1, EPS in alternative 1 is equal to EPS in alternative 2 அப்படின்னு சொல்கிறோம். இப்போ EPS வந்து நம்ம ஜென்ரல் எப்படி கால்குலேட் பண்ணுவோம், ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் மைனஸ் ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட், ஓகே, டிவைடட் பை ஈக்விட்டி ஷேர்ஸ் இல்லையா. ஸோ பாருங்கள், நம்ம வந்து இன்டிஃபரன்ஸ் பாயிண்ட் சொல்கிறோம் இல்லையா. ஸோ நம்ம EBITலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். EBIT அதுலேருந்து நீங்கள் உங்களுடைய கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் 1ல் இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட்டை மைனஸ் பண்ணுங்கள். ஸோ EBIT மைனஸ் இன்ட்ரெஸ்ட் அப்படின்றப்போ உங்களுக்கு EBT வந்துடுது. அந்த EBTலேருந்து நீங்கள் டேக்ஸை மைனஸ் பண்ணோம். ஸோ மல்டிப்ளைடு பை 1 மைனஸ் டி, 1 மைனஸ் டி நீங்கள் மல்டிப்ளை பண்ணுறப்ப என்ன ஆயிடுது, இது வந்து பேசிக்காக வந்து உங்களுக்கு EBTயை ரெப்ரசென்ட் பண்ணுது. மல்டிப்ளைடு பை 1 மைனஸ் டி அப்படின்றப்ப வந்து EAT வந்துடுது, ஏர்னிங்ஸ் ஆஃப்டர் டேக்ஸ். அண்ட் அந்த ஸ்ட்ரக்சரில் ஒருவேளை ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட் இருந்தது அப்படின்னா ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட்டையும் மைனஸ் பண்ணுங்கள். whole divided by number of equity shares in capital structure 1. இந்த ஃபார்முலா வந்து உங்களுக்கு EPS 1 தந்துடும். ஓகே, அண்ட் EPS 2 இனுடைய EPS 2 நீங்கள் எப்படி அரைவ் பண்ணுவீங்க, EBIT minus interest 2 multiplied by 1 minus t. அண்ட் இந்த ஸ்ட்ரக்சரில் ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட் இருக்குது அப்படின்னா இந்த ஸ்ட்ரக்சரில் இல்லைன்னு அசியூம் பண்ணிப்போம். whole divided by E2. ஓகே, ஸோ இதுதான் ஃபார்முலா. இதை வந்து நம்ம ஒன்றா எழுதணும், லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு அப்படின்ட்டு. நல்லா கவனிங்க, EBIT மைனஸ் இன்ட்ரெஸ்ட் இன் கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் 1 மல்டிப்ளைட் பை 1 மைனஸ் டி மைனஸ் PD divided by E1 is equal to EBIT minus interest in capital structure 2 multiplied by 1 minus t divided by E2. இதில் வந்து உங்களுக்கு ஆல்மோஸ்ட் எல்லா இன்ஃபர்மேஷனும் இருக்கும் எக்ஸப்ட் ஃபார் EBITன்ற இன்ஃபர்மேஷன் மட்டும் இருக்காது. ஸோ மற்ற எல்லா வேல்யூவும் கிடச்சிடும். ஸோ நீங்கள் ஈவென்ச்சுவலாக இது ரெண்டும் சால்வ் பண்ணி வரப்போ உங்களுக்கு EBIT அப்படின்னா என்னன்னு தெரிய வரும். ஸோ அந்த லெவல் ஆஃப் EBIT
அதாவது இதை நீங்கள் ரெண்டும் சால்வ் பண்ணி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த இபிஐடி இருக்கு இல்லையா, அதுதான் வந்து இன்டிஃபரன்ஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது எப்படி நம்ம ஆரிஜினேட் பண்ணுறோம்? EPS of 1 is equal to EPS of 2. It means இந்த லெவல் ஆஃப் இபிஐடி உங்கள் பிஸ்னஸ்க்கு கிடைக்க போகுது அப்படின்னா இந்த ஸ்ட்ரக்சரில் கிடைக்கக்கூடிய இபிஎஸும் இந்த ஸ்ட்ரக்சரில் கிடைக்கக்கூடிய இபிஎஸும் சேமாக தான் இருக்க போகுது. ஓகே, ஆனால் இது வந்து எதுக்கு நம்ம கால்குலேட் பண்ணணும்? இது கால்குலேட் பண்ணி என்ன புரிஞ்சுக்க போகிறோம்? நல்லா கவனிங்க. இப்போ ரெண்டு கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் சொன்னோம் இல்லையா, கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் 1, கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் 2. கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் 1ல் வந்து நீங்கள் ஈக்விட்டியும் டெட்டும் கொண்டு வரீங்க. ஓகே, இல்லை ஈக்விட்டி அண்ட் ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னு வச்சுப்போம். ஜஸ்ட் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஈக்விட்டி அண்ட் ப்ரிஃபரன்ஸ். கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் 2ல் வந்து ஈக்விட்டி அண்ட் டெட். ஓகே, ஸோ இப்போ இந்த ரெண்டு ஸ்ட்ரக்சரையும் யூட்டிலைஸ் பண்ணி நம்ம இபிஐடி கால்குலேட் பண்ணுறோம். என்ன இபிஐடி? இன்டிஃபரன்ஸ் பாயிண்ட். இன்டிஃபரன்ஸ் பாயிண்ட். ஸோ அந்த இன்டிஃபரன்ஸ் பாயிண்ட் என்ன கம்யூனிகேட் பண்ணணும்னா, உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த இன்டிஃபரன்ஸ் பாயிண்ட் இபிஐடியில் நீங்கள் வந்து கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் 1 சூஸ் பண்ணிக்கலாம், கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் 2 சூஸ் பண்ணிக்கலாம், இஷ்யூ எதுவும் இல்லை. ஆனால் உங்கள் பிஸ்னஸ்னுடைய இபிஐடி வந்து எக்ஸாக்டாக இந்த ஐடிபிக்கு இருக்காது. ஓகே, உங்கள் பிஸ்னஸ்னுடைய இபிஐடி அப்படின்றது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் கால்குலேட் பண்ணுற இன்டிஃபரன்ஸ் பாயிண்ட் அப்படி நம்ம கால்குலேட் பண்ண இபிஐடி, இப்போ இது வந்து ஒரு சே ஃபார் எக்ஸாம்பிள் 10 lakh அப்படின்னு வச்சுக்கோங்க. உங்கள் பிஸ்னஸ்னுடைய இபிஐடி வந்து ஒருவேளை கிரேட்டர் தென் 10 lakh இருக்கலாம், இல்லை லெஸ் தென் 10 lakh இருக்கலாம். உங்கள் பிஸ்னஸ்னுடைய இபிஐடி எக்ஸாக்டாக 10 lakh இருக்கிறப்ப மட்டும்தான் உங்களுக்கு கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் 1ம் கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் 2ம் சேம். ஆனால் உங்கள் பிஸ்னஸுடைய இபிஐடி இதை விட அதிகமாக இருந்தது அப்படின்னா இதில் ஏதாவது ஒரு கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் தான் வந்து உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். அதே மாதிரி 10 lakhக்கு கீழே இருந்ததுன்னா இதில் ஏதாவது ஒரு கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் தான் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். அதை தான் வந்து நீங்கள் இந்த கால்குலேஷனில் நீங்கள் டிரைவ் பண்ணுறீங்க. இப்போ இந்த கால்குலேஷனில் நீங்கள் இபிஐடி ஐடிபி கால்குலேட் பண்ண உடனே இந்த ஸ்ட்ரக்சரில், அதாவது இப்போ 10 lakh மேலே உங்களுக்கு இபிஐடி வருதுன்ற அசம்ஷனில் நீங்கள் கால்குலேட் பண்ணி பாருங்கள். அப்போ வந்து உங்களுக்கு ஒரு இபிஎஸ் கிடைக்கும். அதே மாதிரி உங்களுடைய பிஸ்னஸ்னுடைய இபிஐடி வந்து 10 lakh கீழேன்ற அசம்ஷனில் நீங்கள் இபிஎஸ் கால்குலேட் பண்ணி பாருங்கள். ரெண்டு கேபிட்டல் ஸ்ட்ரக்சர்லையும் கால்குலேட் பண்ணி பாருங்கள். ஓகே, அது ஜென்ரலாக எப்படி இருக்கும்னா, இபிஐடிக்கு கீழே ஒரு கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் தான் வந்து உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் 1. ஒருவேளை இபிஐடி வந்து 10 lakhக்கு மேலே இருந்தது அப்படின்னா உங்களுக்கு இந்த கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் மட்டும்தான் ஒர்க் அவுட் ஆகும். அதாவது நீங்கள் கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் டிசைன் பண்ணுறப்போ உங்களுடைய அப்ஜெக்டிவ் என்னவா இருக்கணும்? எப்படி இபிஎஸ்ஸை மேக்ஸிமைஸ் பண்ணுறது. ஓகே, ஸோ இன்டிஃபரன்ஸ் பாயிண்ட் கால்குலேட் பண்ணுறது மூலமாக இப்போ நமக்கு தெரிய வருது என்ன? இப்போ நான் சொன்ன ஃபிகர் 10 lakh, என்னுடைய பிஸ்னஸ்னுடைய இபிஐடி வந்து 10 lakh வராதுங்க, வெறும் 7 lakh தான். அப்படின்னா கோ ஒன்லி ஃபார் கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் 1 அப்படின்ற கன்க்ளூஷனுக்கு நம்ம வந்துடலாம். கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் 1 என்ன? ஈக்விட்டி அண்ட் ப்ரிஃபரன்ஸ். இல்லை என்னுடைய பிஸ்னஸ்னுடைய இபிஐடி லெவலே வேறு, கிரேட்டர் தென் 10 lakh அப்படின்னா கோ ஃபார் கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் 2. அது என்ன? ஈக்விட்டி ப்ளஸ் டெட். ஓகே, ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு இன்டிஃபரன்ஸ் பாயிண்ட் வந்து கம்யூனிகேட் பண்ணுறது. இதே வந்து நம்ம ஒரு சார்ட் ஃபார்மில் அடுத்த செஷனில் பார்க்கலாம்.